அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் இந்த வாரம் அடுத்த 7 நாட்கள் இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு ஊர் முழுவதும் உங்களை பற்றி பேசும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணமானது வரமாய் மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த 3 ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதே சமயம் எந்த ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற சூழலை இந்த வாரம் உருவாக்குகிறது. இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல மாற்றம் இல்லாமல் இந்த வாரமானது அமைய போகிறது என்பதை பார்க்கும்போது உறுதியாகவே நவ கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த வாரத்தில் மிகவும் அதிரடியாகவும் அதீதமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்னவென்றால் உறுதியாகவே இந்த வாரத்தின் துவக்கத்திலேயே மிக வலுவாக சுக்கிரன் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறார். இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று சந்திரன் இந்த வாரத்தில் உச்சபலம் பெறுகிறார். மேலும் இந்த தருணத்தில் ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமரப்போகிறார். இப்படி கிரகநிலைகளில் பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுவதால் உறுதியாகவே எந்த 3 ராசிக்காரர்களுக்கு வரமாய் மாறும் அற்புதமான நேரமாக இந்த தருணம் அமைகிறது என்று பார்க்கும்போது பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக கிரகநிலைகளின் அமைப்பு இந்த வாரத்தில் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். இந்த வாரம் முழுவதுமே கடகத்தில் அவர் உச்சம் பெற்றிருப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக குரு பகவானின் அமைப்பால் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே. ஏனென்றால் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருப்பது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மிதுன ராசி, மீனராசி, கன்னிராசி, விருச்சக ராசி போன்ற ராசிக்காரர்களுக்கு அமோகமான மாற்றம் குருவின் அமைப்பு காரணமாக நிறைவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. வரமாய் மாறும் தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய வளர்ச்சியாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. சனி வக்ரம் பெற்று மீனத்தில் வலம் வருகிறார். அவர் வக்ரம் பெற்றிருப்பது சற்று உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் சனியின் அமைப்பை பொறுத்தவரை ரிஷபராசி, துலாம் ராசி மற்றும் மகர ராசி ஆகிய 3 ராசிக்காரர்களுக்கு அமோகமான வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குறிப்பாக இந்த 3 ராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் வரமாய் மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பு காரணமாக நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக மாற்றிக்கொள்ள முடியும். கிரகமான ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்கிறாருங்க. சதய நட்சத்திரத்தில் அமரக்கூடிய ராகுவின் அமைப்பு மிக பெரிய அளவிலான மாற்றத்தை எந்த 3 ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறார் என்று பார்த்தால் தனுசு ராசி, கன்னிராசி, மேசராசி ஆகிய 3 ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். மிக பெரிய அளவுல தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய காரியங்களை கூட தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த 3 ராசிக்காரர்களுக்கு ராகுவின் அமைப்பு முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கிறது. அதே போன்று கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் சிம்மராசியில் வலம் வருகிறார். சிம்மராசியில் வலம் வருவதால் உறுதியாகவே இந்த தருணத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கிறார். அதே போன்று மிதுனம் மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான வாய்ப்புகளை கேது ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த 3 ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றாது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து வரமாய் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நினைத்த காரியங்களை எந்த விதமான எதிர்மறையான சிந்தனைகள் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் விளக்குகிறார். செவ்வாயின் அமைப்பு மிகவும் வலுவாக தனது சொந்த ராசியான விருச்சக ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கன்னி ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள்
மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த 3 ராசிக்காரர்கள் நினைத்தபடியே அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வாரம் வரமாய் மாறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. செவ்வாயின் அமைப்பு காரணமாக சரியாக இந்த 3 ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் மிக வலுவாக தனது சொந்த ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் பொதுவாகவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நல்ல மாறுதல் கிடைக்கும். கலைத்துறை ரீதியான உங்களது திறமை மேம்படும். நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சற்று கூடுதல் நன்மை யாருக்கு கிடைக்கிறது என்று பார்த்தால் கன்னிராசி, கடகராசி, மகர ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாக அனைவரை காட்டிலும் சிறப்பானதாக அமையும். ஏனென்றால் சுக்கிரன் முழு சுபகிரகமாக இருக்கும் போது அவருடைய சஞ்சார அமைப்பை பொறுத்து இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் உறுதியாகவே கலைத்துறை ரீதியாக வருமானம் உயரும். பெயர் புகழ் செல்வம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று சாதகமாகவே அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. இதேபோன்று மிக வலுவாக இந்த வேளையில் சூரியன் துலாம் ராசியில் வலம் வருகிறார். சூரியன் நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் அனைவருமே சற்று உடல் நலத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் அலைச்சல் சார்ந்த விஷயங்களும் சற்று அதிகரிக்கலாம். எனவே எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்யுங்கள். உடல்நலம் திருப்திகரமாகவும் அலைச்சல் பெரிய அளவில் பாதிக்காத வகையிலும் எந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்று பார்த்தால் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள் மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் உடல்நல ரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைகள்ல எந்த விதமான சிக்கலும் ஏற்படாது. பரிபூரண சுகம் கிடைக்கக்கூடிய முதன்மையான யோகம் உண்டு. அலைச்சலும் சிரமங்களும் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவுகளை எடுக்க முடியும். தற்போது சூழ்நிலை சற்று குளுமையாக இருப்பதால் உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதாக அனைவருக்குமே பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் வக்ரம் பெற்று வலம் வருகிறாருங்க. துலாம் ராசியில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழலில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கல்வி சார்ந்த பணிகளில் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. சந்திரனை பொறுத்தவரைக்கும் மீனராசி, மேசராசி மற்றும் ரிஷபராசி ஆகிய இடங்களில் வலம் பெற போகிறார். சந்திரன் உச்சம் பெற போகிறாருங்க. எனவே நினைத்த நன்மை இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்ததை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை சந்திரன் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி 9 கிரகநிலைகளின் அமைப்பால் சில ராசிக்காரர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாகவே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய தன்மைக்கு ஏற்றவாறு கிரகநிலைகளின் அமைப்புக்கு ஏற்றவாறு அதீத நன்மைகளை இந்த வாரத்தில் அனைத்து ராசிக்காரர்களுமே ஒரு சில துறையில் சந்திக்க முடியும். அதே சமயம் ஒரு சில துறையில் அவர்களுக்கு சாதகமற்ற சூழல் இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழலை கிரகநிலைகளின் தன்மைக்கு ஏற்றவாறு செயல்பட்டால் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். அதே வேளையில் வாரத்தில் அமோகமான நன்மை பெறக்கூடிய 3 ராசிக்காரர்கள் யார் என்று கேட்டால் நிச்சயமாக இந்த வாரத்தில் அமோகமான நன்மை கிடைக்கக்கூடிய ராசிகளாக பார்க்கக்கூடிய 3 ராசிகள் மிதுன ராசி, கன்னி ராசி மற்றும் விருச்சக ராசி. இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதல் நன்மை நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே சமயம் மற்ற ராசிக்காரர்கள் அனைவருக்குமே சிரமம் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் சில கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் கிரகநிலைகளின் தன்மைக்கு ஏற்றவாறு பணிகளை மேற்கொண்டால் பல சிரமங்களை உறுதியாக தகர்த்தெறிந்து நன்மை நிறைந்த வேளையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் இந்த வாரத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வாரத்தில் ஒரு ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். மனதிற்கு நிறைவு கிடைப்பதோடு மட்டுமல்லாது பெரிய காரியங்களை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.